முழுவதும் ஒரு விதமான பொருளாதார பதற்றம் நிலவுகிறது. மக்கள் தங்கள் பணத்தை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடுகிறார்கள். அந்த பாதுகாப்பான கோட்டை தான் தங்கம். ஆனால் இந்த கதையில் மக்கள் நிஜமான தங்க கட்டிகளை தூக்கி கொண்டு ஓடவில்லை. அதற்கு பதிலாக என்னிடம் தங்கம் இருக்கிறது என்பதற்கான ஒரு டிஜிட்டல் ரசீதை வாங்குகிறார்கள். இதைத்தான் நாம் கோல்ட் ஏடிஎஃப் தங்க பத்திரங்கள் என்கிறோம். அதாவது தங்கத்தை நேரில் வாங்கி பாதுகாக்கும் கஷ்டம் இல்லாமல் தங்கத்தின் விலை ஏறினால் லாபம் சம்பாதிக்கும் ஒரு நவீன வழி. இந்தியாவின் வரலாற்று சாதனை டிசம்பர் 2025. 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பர். உலகமே வியக்கும் வண்ணம் ஒரு சம்பவம் நடந்தது. இந்திய இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் ஒரு பெரும் அலையாக திரண்டு வந்து இந்த கோல்டு ஏடிஎஃப்களில் பணத்தை கொட்டினார்கள். எவ்வளவு தெரியுமா? ஒரே மாதத்தில் 1.25 பில்லியன் டாலர்கள். இது இந்திய மதிப்பில் சுமார் 10,000 கோடி ரூபாய்க்கும் மேல். இது நவம்பர் மாதத்தை விட 231% அதிகம். இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் இவ்வளவு பணம் தங்க ஏடிஎஃப்குள் வந்தது இதுவே முதல் முறை. உலகளாவிய பந்தயத்தில் இந்தியா. இந்த உலகளாவிய தங்க பந்தயத்தில் யார் முதல் இடம்? அமெரிக்கா 6.07 பில்லியன் டாலருடன் முதல் இடம். இந்தியா சீனாவையும் இங்கிலாந்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு 1.25 பில்லியன் டாலருடன் கம்பீரமாக இரண்டாவது இடத்தை பிடித்தது. இது இந்தியாவிற்கும் இந்தியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் தருணம். 2025ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு சாதனை ஆண்டுதான். இந்தியாவை உள்ளடக்கிய ஆசிய கண்டம் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கம் விழித்தது போல விழித்து கொண்டது. 2007 முதல் 2024 வரை, அதாவது 17 வருடங்களில் ஆசியாவில் கோல்டு இடிஎஃப்பில் சேர்ந்த மொத்த பணத்தை விட 2025இல் ஒரே ஆண்டில் சேர்ந்த பணம் அதிகம். இந்தியா மட்டும் அந்த ஆண்டில் மொத்தம் 4.68 பில்லியன் டாலர் முதலீடு செய்தது. இதுவும் ஒரு வரலாற்று சாதனை. ஏன் இந்த திடீர் மோகம்? இதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. த பிரைஸ் ஜம்ப், விலை ஏற்றம். 2025இல் மட்டும் தங்கத்தின் விலை 53% உயர்ந்தது. கற்பனை செய்து பாருங்கள், ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 50,000 என்றால் ஆண்டின் இறுதியில் அது ரூபாய் 76,500 உயர்ந்தது போல. விலை ஏறுவதை பார்த்ததும் இன்னும் ஏறும் என்று நம்பி எல்லோரும் வாங்கி குவித்தார்கள். சேஃப் ஹேவன், பாதுகாப்பான புகலிடம். இதுதான் மிக முக்கியம். உலகத்தில் எப்போதெல்லாம் நாடுகளுக்கு இடையே ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், சண்டை, அரசியல் குழப்பங்கள் அல்லது பங்குச்சந்தையில் பயம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் பணத்தை விட தங்கத்தையே அதிகம் நம்புவார்கள். தங்கம் ஒரு பாதுகாப்பு கவசம் போல. 2025இல் உலக நிலைமை குழப்பங்களில் இருந்ததால் எல்லோரும் தங்கத்தை நாடினார்கள். டாலர் மதிப்பு, அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்ததும் தங்கத்தின் மீதான ஈர்ப்பை அதிகரித்தது. உலகம் முழுவதும் உள்ள தங்க ஏடிஎஃப்களில் இப்போது இருக்கும் மொத்த பணத்தின் மதிப்பு 559 பில்லியன் டாலர். இது ஒரு புதிய உச்சம். அவர்களிடம் இருக்கும் மொத்த தங்கம் 4025 டன்கள். நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தங்கத்தின் விலை சிறிது ஏறலாம், இறங்கலாம். ஆனால் உலக அரசியல் மற்றும் வியாபாரத்தில் இன்னும் பல தீர்க்கப்படாத பிரச்சனைகள், உதாரணத்திற்கு அமெரிக்கா வெனிசுலா விவகாரங்கள் இருப்பதால் தங்கம் தொடர்ந்து ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பான முதலீடாகவே இருக்கும்.